ஒரு பையன் கம்பத்து மேல ஏறிட்டு முத்தம் அவன் கேட்கிற மாதிரியும், இவர் வந்து முத்தம் நீ இறங்கினாதான் நான் முத்தம் கொடுப்பேன்னு சொன்ன மாதிரியும், இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு ஸ்ப்ரெட் பண்ணணும், நியாயப்படுத்துறதுக்கு. அவன் முத்தம் கேட்ட மாதிரியும் இவர் முத்தம் கொடுக்குற மாதிரியும், இது எல்லாமே செட்டிங் சார். செட்டிங் மூலமாக சினிமாவில் நீங்கள் நிற்க முடிஞ்ச உன்னால அரசியலில் நிற்க முடியாது. இப்படி பல செட்டிங்கில் வந்து நேற்று அந்த பாட்டல் வீச்சும் வந்து ஒரு செட்டிங் தான். திரு மு.க. ஸ்டாலின் சார், நிப்பாட்டி எல்லாத்தையும். எவ்வளவுதான் அடிப்பீங்க? பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. எப்படி முடிவுக்கு வந்த நீ? பாட்டில் வீசினது, அதுவும் சோடா பாட்டில்னு பேசுறேன். இங்க எங்க சார் சோடா பாட்டில் இருக்கா சார்? இப்ப சோடா பாட்டில் தான் இருக்கா? இந்த கண்ணாடி துண்டு அடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரே ஒரு கப்பனுக்கு பிறந்திருந்தா நிக்கிறேன். பிஎஸ் பாபு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து குவார்டர் பாட்டில் தான் அது திமுக தான் அடிச்சிருப்பான். ஏன் நீங்க மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்களாம் மோந்து பார்ப்பீங்களா? திமுக காரன் தான் குடிப்பானா? என்ன நியாயமா இருக்கா பேசுறது? அதுக்குள்ள திமுக காரன் தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. ஸ்டாலின் சார் நிப்பாட்டுங்க. ஒரு பாட்டில் உடையும் போது அது எந்த மாதிரி கோணத்தில் உடையுதுன்னு பாருங்க. அது எப்படி ரவுண்டா கீழே இருக்கிற பாட்டை மட்டும் கரெக்டா உடையுது? இல்ல, பாட்டில் வீசினது உண்மை, பாட்டில் மக்கள் மேல பட்டது உண்மை. இப்போ அந்த 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைது பண்ண ஒரு நபருடைய போனை ஆய்வு செய்யும் போது அது தாவேக்கால இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் பிக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் கொடியும் இருக்கிற மாதிரி இருக்கு. திரு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களே, உங்க பையனை தைரியம் தான் எலெக்ஷன்ல இங்க நிக்க வச்சிருக்கணும். நான் ரெடி. உதயநிதியை வந்து இங்க போட்டியிட வேண்டியதானே சொல்லி கூப்பிடல. நீ ஆம்பளை தான்டா, உன் தலைவன் ஆம்பளை தானே. குளத்தூர்ல போட்டியிட வேண்டியதானே. பெரம்பூருக்கே உன் தலைவன் பயப்படுறான், இதான் உண்மை. அதான் திருச்சியில போட்டான். ஏன் கரூர்ல போட வேண்டியதானே? திருச்சியில போட்டதா? ஆம்பளை தானே விஜய், ஆம்பளை தானடா நீ. கரூர்ல போட வேண்டியதானே. எடுத்த வேகத்துல எப்படி நீ வந்து அடுத்த செகண்ட்ல நீ அவ்வளவு எமோஷனல் ஆகி வந்து பார்த்தா இது வந்து பாட்டில் வீசுறது வந்து இன்னார் தான் வீசினாங்க, நீ எப்படி முடிவு வந்த? டிஎம்கே தான் வீசினாங்க, எப்படி முடிவு வந்த? விசாரணையில தாவேகா தரப்புல தான் பாட்டில் வீசி நடந்ததா அது கைது செய்ய வாய்ப்பு இருக்கு சார். கண்டிப்பா சொல்றேன் சார், கண்டிப்பா சொல்றேன். ஒண்ணுமே வேணாம் சார். அந்த 2 பேர் இப்போ அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த 2 பேர் மூலமா தெரியும். ஏப்ரல் 23ஆம் தேதி தவறாம காலையிலே எழுந்து வந்து திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்க அது எங்கெங்கேயோ இருந்து பொறுக்கிட்டு வந்து இப்போ திடீர்னு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தை நின்றேன். காரணம் எதுக்கு நீ வில்லிவாக்கத்து? அப்படியே வில்லிவாக்கம் மக்களை இவ்வளோ பேசுற நீ எங்க நிற்கணும்? கரூர்ல நின்று இருக்கணும்டா. நீ நிற்க வேண்டியதானே கரூர்ல. உன் தலைவர் நிற்க வைக்க வேண்டியதானே. அவரை கூப்பிட்ற, சேப்பாக்கத்துலேருந்து வான்னு கூப்பிட்ற. இவங்க 2 பேரும் வந்து நேருக்கு நேர் சவால் விடணும்னு நினைக்கிறாங்க. யார்கிட்ட? ஆதவர்ஜுனா கிட்டயோ அல்லது விஜய் கிட்டயோ நேருக்கு நேர் சவால் கொடுக்கணும். யாரு? ஸ்டாலின் சொல்லணும். என்ன சொல்லணும் கேட்டா, விஜய் அவர்களே எங்களிடம் மோதாதே அப்படின்னு யார் சொல்லணும்னு நினைக்கிறாங்க? ஸ்டாலின் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கும் விருந்தினர் மூத்த ஊடகர் திரு சேக்வர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று நடந்த வில்லிவாக்கம் தொகுதி பிரச்சார மேடை, தாவேகாவின் பிரச்சார மேடை, ஆதோ சொன்ன அந்த வார்த்தை திமுக அவங்கள ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக்குது. பொதுமக்கள் மீது, அதுவும் பெண்கள் மீது பாட்டில்களை வீசிடுது. நீங்கள் பல கதைகளெல்லாம் கேட்டு இருப்பீங்க. அந்த மேடையில் என்ன நடந்தது, முடிந்தவுடன் அடுத்த நிகழ்வும் என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் இது மாதிரி தாவேக்கா அரசியல் பண்ணிட்டு இருக்கு? ஆதவுக்கு என்ன அவ்வளோ வன்மம் திமுக மேலே? சார், முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவங்க தலைவர் வந்து உருவானதே வந்து செட்டிங் மூலம் தான், உழைப்பில் வரல. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சினிமாவில் வெற்றி பெற்றது உழைப்பால். கமலஹாசன் வந்து சினிமாவில் வெற்றி பெற்றது உழைப்பால். விஜயகாந்த் சினிமாவில் வெற்றி பெற்றது உழைப்பால். அஜித் சினிமாவில் வெற்றி பெற்றது உழைப்பால். இப்படி நேற்று வரைக்கும் இருக்கிற சிவகார்த்திகேயன் வரையிலும் உழைப்பால். இதை இப்போ 3ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. லெஜண்ட் சரவணன் நடிச்சிருக்கிறாரு. அவர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2வது படத்தை வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு படமாக இன்றைக்கி வந்து மக்கள் முன்னாடி ஒரு நடிகராக வந்து பார்க்கப்படுறாரு அப்படின்னு சொன்னால் உழைப்பால். இப்படி எல்லாரும் வந்து உழைப்பால் வந்தவங்க யாரும் செட்டிங்கால் வந்தவங்க கிடையாது. ஆனால் விஜய் செட்டிங்கால் வந்தவர், முழுக்க 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 செட்டிங். அந்த செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் எடுபட்டுது. ஏன்னா அது ஒரு குறுகிய வட்டாரம்.
சினிமா என்பது ஒரு குறுகிய வட்டாரம் தான். சொல்லலாம் தமிழ் சினிமா பெருசு, கோலிவுட் பெருசு, தென்னிந்தியாவிலே வந்து பெரிய சினிமா வந்து தமிழ் சினிமா தான் அப்படிலாம் சொல்லலாம். ஆனாலும் அது ஒரு குட்டை அல்லது குளம். ஆனால் அரசியல் அப்படி கிடையாது, சமுத்திரம் இது. இங்கே வந்து நீங்கள் செட்டிங்லாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது. இப்போ முழுக்க செட்டிங். என்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெண் ஓடி வந்து காலில் விழுவாங்க அந்த கள்ளச்சாராய சாவில், அது செட்டிங். யாரும் சொன்னால் வந்து நம்பவே இல்லை, செட்டிங். சமீபத்தில் ஒரு ஒரு கூட்டத்தில் ஒரு பையன் கம்பத்து மேலே ஏறிட்டு முத்தம் அவன் கேட்குற மாதிரியும், இவர் வந்து முத்தம் நீ இறங்கினா தான் நான் முத்தம் கொடுப்பேன்னு சொன்ன மாதிரியும், இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒன்று பார்த்தோம், அந்த காணொலியெல்லாம் பார்த்தோம். அதாவது கேட்டால் இப்படி ஒரு ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து அதை நியாயப்படுத்துறதுக்கு, அது முத்தத்தை வந்து கொடுக்கறதுக்கு, அதை நியாயப்படுத்துறதுக்கு அவன் முத்தம் கேட்ட மாதிரியும் இவர் முத்தம் கொடுக்குற மாதிரியும், இது எல்லாமே செட்டிங் சார். செட்டிங் மூலமாக சினிமாவில் நீங்கள் நிற்க முடிஞ்ச உன்னால் அரசியலில் நிற்க முடியாது. இப்படி பல செட்டிங்கில் வந்து நேற்று அந்த பாட்டல் வீச்சும் வந்து ஒரு செட்டிங் தான். முழுக்க தாவேக்கா அரசியல் வந்து ஒரு செட்டிங்கோடு போகிறாங்க, பயணிக்கிறாங்க. பல காணொலிகள் அது நிதர்சனமான உண்மையாக்கியிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா கட்சிகளும் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில், அரசியல் கொள்கையில் ஒரு விதமான ஒரு செட்டிங்கில் தான் பயணிக்கிறாங்க. ஆனால் இவங்க அதை தாண்டி ஒரு பெரிய, அதாவது பாதிப்பு உள்ளாக்குற அளவுக்கு போகிறாங்க சார். இவங்க கரூர் சம்பவமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வேறு விதமாக அதான் சொல்லுவாங்க தெரியுங்களா, பிள்ளையார் பிடிக்க போய் அது அனுமாரா முடிச்சு ஆஞ்சநேயராக முடிச்சிடுவாங்க. ஆஞ்சநேயர் பக்தர் யாரும் கோச்சிக்கூடாது, ஏதோ நான் நாத்திகன் இப்படி பேசுகிறேன்ட்டு இருக்கிறத சொல்கிறேன். நான் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சதுன்னு ஒரு கதை இருக்குது. அந்த மாதிரி தான் கரூர் சம்பவத்தில் இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காட்ட போய் அது வேறு விதமாக போய் முடிஞ்சிருச்சு. அங்கேயும் செட்டிங் தான். அதுவும் செட்டிங் மூலமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து நிற்க முடியும்னு நினைக்கிறானுங்க. எதை செஞ்சாலாவது நம்ம வந்து வெற்றி அடையணுன்ற அந்த எண்ணம் இருக்குது. நான் மீண்டும் கூட நான் சொல்லுவேன் சார், நீங்கள் நேற்றைய தினம் வரைக்கும் நீங்கள் சொன்னது மக்கள், நேற்றைய தினன்றது நான் சொல்கிறது அந்த கரூர் சம்பவத்தெலாம் நீங்கள் சொன்னது கூட மக்கள் வந்து ஒரு பார்வை இருக்கும். இன்றைக்கி இருக்கிறது காவல்துறை முழுக்க தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் போய் மனு கொடுக்குறீங்க, அந்த மனு கொடுத்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் செய்கிறாங்க. நீங்கள் மனு கொடுத்ததுனால ஒரு சில மாற்றங்கள் செய்கிறாங்க. மத்திய தேர்தல் ஆணையம் இருக்குது, தமிழ்நாடு தேர்தல் ஆணையம், மத்திய தேர்தல் ஆணையம். அப்போது முழுக்க காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ மீண்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையே நீங்கள் குற்றம் சாட்டணும்னா அது இந்த விஷயத்தில் நீங்கள் பாருங்கள் எவ்வளவு வந்து ஒரு அவசரம் நடந்திருக்கு பாருங்கள். அவசரமான பேச்சுக்கள் எல்லாமே. அவன் பாட்டில் வீசினான், நீ எதுக்குடா அவ்வளோ எமோஷன் ஆகிற? நான் கேட்குறேன் நீ எப்படி அது ஒரு தலைமை தாங்கிறதுக்கு உனக்கு வந்து உனக்கு தகுதி இருக்குது? ஆதரவு கேட்குறேன், எதுக்கு இவ்வளோ எமோஷன் ஆகிற? பாட்டில் வீசினாங்கன்னு அந்த பாட்டில் வீசுனதுக்கு எப்படி உடனே வந்து அங்கே 4 முனை போட்டி இருக்குது. அது வில்லிவாக்கத்தில் பாட்டில் வீசின உடனே இது வந்து திமுக தான் வீசிச்சு. அதுக்குள்ளே நீ ஸ்டாலின் சார் நிப்பாட்டுங்க, திருப்பி அடித்தா தாங்க மாட்டீங்க, எப்படி முடிவுக்கு வந்த? நீ பாட்டில் வீசினது, அதுவும் சோடா பாட்டில்னு பேசுகிற. இங்கே எங்கே சார் சோடா பாட்டில் இருக்கா சார்? இப்போ சோடா பாட்டில் தான் இருக்கா? அதெல்லாம் 80-90களில் சார் சோடா பாட்டிலாம். 90 கூட கிடையாது சார். 80-90களோட அந்த சோடா பாட்டே கிடையாது இப்போ எல்லாமே. அதுவும் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெட் பாட்டில் வந்துடுச்சு, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கூட இப்போ. சரி, அப்படியே கூட நீங்கள் வந்து குவார்டர் பாட்டில், அதில் வர ஒருத்தர் விளக்கம் தராரு, யார்? பெரும் புலவர் விஎஸ் பாபு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து குவார்டர் பாட்டில் இருந்தால் அது திமுக தான் அடிச்சிருப்பான். ஏன் நீங்கள் மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்களாம் மோந்து பார்ப்பீங்களா? திமுக காரன் தான் குடிப்பானா? என்ன நியாயமாக இருக்கா பேசுறது? அதுக்குள்ளே திமுக காரன் தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. திருப்பி அடித்தா தாங்க மாட்டீங்க, ஸ்டாலின் சார் நிப்பாட்டுங்க, திருப்பி அடித்தா தாங்க மாட்டீங்க. என்ன பேச்சு இது? ஒரு வேட்பாளர் சார் கூட பொறுக்கி மாதிரி பேசுகிறான் ஸ்டாலின் அவர்களே தான். உங்களை சார்னு சொல்ல வச்சதே நான் தான்டா முதல்ல. ஸ்டாலின் சார்ன்றீங்க தெரியுமா? அந்த சாருன்ற அந்த வந்து பார்த்தா அந்த நக்கல் அடிச்சிங்கல்ல, அங்கிள்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிடலாம், பிரச்சாரம் வரைக்கும் அங்கிள்னு ஓட்டலாம்னு நினச்சானுங்க. உங்களை செருப்பால் அடித்து சார்னு சொல்ல வச்சதே நான் தான். இந்த நான் என்ன சொல்கிறேன், இங்கே யாருக்கும் ஆதரவாலாம் பேசவே இல்லை. ஒரு நியாயப்பறவை கேட்குறேன். பாட்டில் வீசுனாங்க எங்கே? அப்போ நீ பொதுவாக தான் கண்டிக்கணும். உடனே நீ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான்ன்றத முடிவுக்கு வர?
சரி சார் நான் கேட்குறேன் தெரியாமல் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்கள் உட்கார்ந்து இருக்க இடத்துல கட்சி சார்போ இல்லை பொதுமக்கள் சார்பிலே ஒரு பெண்கள் உட்கார்ந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு பாட்டில் வீச்சு சம்பவம் வந்து பண்ணால் இதுக்கு நமக்கு வந்து பின்னடைவு ஆகிடும் தெரியாதா டிஎம்கேக்கு? ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து சார்ந்தவங்களே யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அது போட்டி வேட்பாளரோ அல்லது யாரோ ஒருத்தர் வந்து அந்த மாதிரி பாட்டில் இது வந்து நமக்கு பின்னடைவாக முடியும். அந்த இடத்துல பாட்டில் வீசும்போது பார்த்தீங்கன்னா அது அறுத்துருக்கிறது ரத்தம் ஊற்றும் போது தான் நமக்கு வந்து பின்னாடி அது தெரியாது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு அரசியல் வியூகம் தெரியாமையா இருப்பாங்க? நான் கேட்குறேன். அப்போது இது வந்து நான் சொல்கிறேன், இது விசாரிக்கணும். இவனை மாதிரி நாமளும் அவசரப்பட்டு பேச மாட்டோம். ஏன் செட்டிங்காக இருக்கக்கூடாது? ஆதவர்ஜனாவை ஏன் செட்டிங் பண்ணிடக்கூடாது? இதை அந்த உடஞ்ச பாட்டிலோட பாகத்தை பாருங்கள், உடஞ்ச பாட்டிலுடைய பாட்டம் அது எப்படி அவ்வளோ கரெக்டாக உடையும் சார்? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பாட்டிலை எப்படி உடைச்சா அந்த அளவுக்கு ரவுண்டாக வந்து ஒரு காயின் மாதிரி வந்து உடையும்? பாருங்கள் எடுத்து. அந்த பார்வையில் பட்டத்தை நம்ம சொல்கிறோம். இல்லை, ஒரு பாட்டில் நீங்கள் உடைங்க சார், ஒரு பாட்டில் உடைங்க சார். ஒரு பாட்டில் உடையும் போது அது எந்த மாதிரி கோணத்தில் உடையுதுன்னு பாருங்கள். அது எப்படி ரவுண்டாக கீழே இருக்கிற பாட்டில் மட்டும் கரெக்டாக உடையுது? இல்லை, பாட்டில் வீசினது உண்மை, பாட்டில் மக்கள் மேலே பட்டது உண்மை. இப்போ அந்த 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைது பண்ண ஒரு நபருடைய போனை ஆய்வு செய்யும் போது அது தாவேக்கால இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயும் கொடியும் இருக்கிற மாதிரி இருக்கு. இது செய்தி. இப்போ விசாரணைக்கு உட்படுத்த போகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒன்று தான் கேட்குறேன். பாட்டில் வீசினா சார், யாரோ வீசினா சார், கைது பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு உரிமை இருக்குது. யார் வந்து இந்த மாதிரி வந்து மிஸ்கிரீன்ஸ், அதாவது யாரோ வந்து விஷமிகள் குழப்பவாதிகள் வந்து உங்களை மேலே வந்து பாட்டில் வீசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மேடையில் கண்டிக்கலாம், கைது பண்ணணும்னு சொல்லி கூட சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு காவல்துறைக்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறீங்க, நாங்கள் இங்கேயே உட்காந்துருவோன்றீங்க அந்த சம்பவத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடவடிக்கை அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள் நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்டாலின் சார் நிப்பாட்டுங்க. நான் கேட்குறேன், ஸ்டாலின் சார் கட்சி மட்டும்தான் அங்கே போட்டிடுதா? இன்னும் 4 வேட்பாளர் இருக்கிறாங்கல்ல. நான் கேட்குறது என்னென்னா, எப்படி டக்குன்னு அந்த முடிவுக்கு வர? அதுக்குள்ளே நான் என்ன திருப்பி அடித்தா தாங்க மாட்டீங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா அது? எவ்வளோ பெரிய வார்த்தை? இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இல்லை சார், இவங்க பார்க்கும்போது இல்லை சார், இவனுக்கு வெறி பிடிச்சிச்சு. யாருக்கு? ஆதவர்ஜுனாக்கு நல்லா புரிஞ்சுங்க. அவனுக்கு வந்து தோல்வின்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அங்கே அவன் களத்தில் போகும்போது சில ரிப்பீட் வருது. நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் சொல்லியிருக்கான், இந்த வில்லிவாக்கம் தொகுதியில். எப்படி சொல்லியிருக்கான்னா, அம்மா நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த தொகுதியிலே நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் ஆதரவாக இருப்போம் போது நீ ஒன்றும் பண்ண வேணாம், கிளம்பி போன்ட்டான். இது நீ ஒன்றும் ஆதரவெல்லாம் இருக்க வேணாம், நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு நோஸ்கட் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. களத்தில் வந்து இவன் வந்து பார்த்தா முகம் வந்து ஒரு தெளிவில்லை, ஒரு வேட்பாளருக்குள்ள அந்த முகம் தெளிவில்லை. நீங்களே பாருங்கள். ஏன்னா அவன் எதிர்பார்த்தது எல்லாம்னு கேட்டால் விஜய் பெரம்பூரில் முடிச்சிருவார், குளத்தூர் முடிச்சிருவார், அப்படியே வில்லிவாக்கம் வந்துடுவார், விஜயை சுற்றி காமிச்சு நம்ம ஓட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அவன் நிலமை என்னன்னு கேட்டால் விஜயோட ஃபோட்டோவை தான் காட்ட முடியும். இன்றைக்கி அதான் நிலமை அவனுக்கு. அப்போ அவனுக்கு வந்து பார்த்தா போட்டி வேட்பாளர் வந்து அவன் எதிர்பார்க்கலை, ஏதோ சேப்பையாக கிடைப்பாங்கன்னு நினச்சாங்க. அங்கே மோகனுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா எம்கே மோகன் மகன் வந்து கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பகுதிக்கு, நான் சொல்லக்கூடியது இந்த சைடில் வில்லிவாக்கமாக இருக்கட்டும், அந்த பக்கம் வந்து அண்ணா நகராக இருக்கட்டும், நிறைய அந்த பகுதிக்கு செஞ்சுருக்கிறாங்க. இந்த சைடில் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய சர்வீஸ்லாம் வந்து புரசை தொகுதி வரைக்கும் இருக்குது. இந்த சைடில் வந்து குளத்தூர் தொகுதி வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தொகுதி. இப்படி அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீக்கான வேட்பாளர் போடுவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து வெயிட்டான வேட்பாளர். பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவன் மாமனார்கிட்ட பிச்சை எடுத்த பணம் தான் வச்சுருக்கான். அவங்க பரம்பரை வந்து பணக்காரங்க. புரியுதா சொல்கிறது? நீ 500 ரூபா கொடு. நேற்றுக்கே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தகவல் வருது. அப்போது இவனுக்கு 1000 ரூபான்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 5000 கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பலம் புரிஞ்சு, நான் சரி தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. பணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து பணப்பணம் உள்ளவங்க சார், பரம்பரை பணம் வந்து பணக்காரனுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா நகர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வீடு அண்ணா நகர் பக்கத்தில் தான். இவன் இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு அண்ணா நகர்லேருந்து எடுத்திங்கனாவே ஈஸியாக அவங்களோட இடம். ஆமாம் சார், இவன் இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுனா அவங்க அங்கே பக்கத்துலேயே இருக்கிறாங்க. நிறைய வேலைகள் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. 5 ஆண்டு காலம் அவங்களுக்கு ப்ளஸ் இல்லை சார். கிட்டத்தட்ட அவங்க இப்போ 10 ஆண்டு காலம் வந்துருக்காரு எம்எல்ஏ. இங்கே கவனிக்கணும், நீங்கள் 10 ஆண்டு காலம் எம்எல்ஏ, பல மண்டபங்கள். அதான் சொல்கிறேன். அது நிற்க முடியும். உனக்கு அந்த தோல்வி பயம் முகத்தில் தெரியுது. இன்றைக்கி திடீர்னு நீ போய் வில்லிவாக்கத்தில் நின்ட்டாக்கா, வில்லிவாக்கத்தில் நானே சொல்கிறேன் சார்,
வில்லிவாக்கத்தை இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியில் நான் வந்து 17 இயர்ஸ் நான் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படிப்பட்ட பெல்ட்டுன்னு எனக்கு தெரியும். எந்தெந்த பகுதியில் எப்படி வாக்குகள், எந்தெந்த சமூகம் இருக்குது, எல்லாமே எனக்கு வந்து அத்துபடி. வில்லிவாக்கம் தொகுதி நீங்கள் வந்து அத்துபடியே தெரியும். இவன் எதிர்பார்த்ததுன்னு கேட்டால் பெரிய பரப்பளவுள்ள தொகுதி, ஆனால் வாக்காளர்கள் குறைவான தொகுதி. இல்லை, எனக்கு புரியுது. அந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக ரொம்ப பலம் பொருந்திய தொகுதி. அதுவும் அந்த சுற்று அங்கே நிற்கிற பாரம்பரியம் இருக்கு சார். இவர் நெப்போலியன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த தொகுதியில் வந்து நெப்போலியன் வந்து வின் பண்ணது. அதுக்கு பிறகு வந்து பேராசிரியர் வின் பண்ண தொகுதி முழுக்க முழுக்க டிஎம். இவன் கணக்கு போட்டது கணக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவன் கணக்கு போட்டது என்னென்னா அவரை பெரம்பூரில் நிற்க வச்சோன்னா நம்ம வில்லிவாக்கத்தில் போட்டிடணும். அவன் பிளான் அதுதான். இடையில வந்து குளத்தூரில் நீ நான் கேட்குறேன் அவங்கள கூப்பிட்றலடா நீ வந்து உதயநிதியை கூப்பிட்ற. நான் கேட்குறேன் நீ குளத்தூரில் போட்டிட வேண்டியதானே? ஏன் விஎஸ் பாபு தள்ளி விட்ட? நீ சரியான ஆம்பளையாக இருந்தீங்கன்னா நீ கூப்பிட்றல. நீ உதயநிதியை வந்து இங்கே போட்டிட வேண்டியதானே சொல்லி கூப்பிட்றல. நீ ஆம்பளை தான்டா, உன் தலைவன் ஆம்பளை தானே, குளத்தூரில் போட்டிட வேண்டியதானே? பெரம்பூருக்கே உன் தலைவன் பயப்படுறான், இதான் உண்மை. ஆனால் தான் திருச்சியில் போட்டான். ஏன் கரூரில் போட வேண்டியதானே? திருச்சியில் போட்டதா? ஆம்பளை தானே விஜய், ஆம்பளை தானடா. நீ கரூரில் போட வேண்டியதானே? 41 பேர் செத்தாங்க. நீ திருக்க டிஎம்கே மேலே பழிய சுமத்துற. நீ சரியான ஆம்பளையாக இருந்தனாக்கா உன் தலைவனை அங்கே நிற்க வச்சு ஏன் நீ நிற்க வேண்டியதானே? நீ நிற்க வேண்டியதான்டா. வில்லிவாக்கம் தொகுதிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு பார்க்கலாம். நீ நிற்க வேண்டியதானே? அவங்கள கூப்பிட்றல்ல, இங்கே போட்டிட வேண்டியதானே சொல்லிட்டு. ஏன்னா அது வெறுப்பு. எது நீ உள்ளபடியே சந்தோஷம் பண்ணோம். எம்கே மோகன் மகன் நிற்கிறது வந்து கார்த்திக் நிற்கிறதுனால உதயநிதி நின்று தான் உன் நிலைமை என்ன இருக்கும்? உள்ளபடியே நீ சந்தோஷப்படு. இதுக்கே நீ பயப்படுற. ஸோ இதெல்லாம் வந்து ஆள் பலம் இல்லை சார். அவன்கிட்ட படைபலம் இல்லை. போய் ஓட்டு கேட்க போகிறது யாருங்கன்னா எல்லாம் வந்து விசேஷம் கொஞ்சம் வச்சுட்டு போகிற. அவங்க அப்படி கிடையாது சார். ஒரு தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வச்சுருக்குறாங்க. அது எந்த வகையிலையும் கட்சி வகையிலாக இருக்கட்டும், கட்டமைப்புகள், கம்யூனிட்டி வகையில் இருக்கட்டும், எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிங்க் இருக்குது. உனக்கு யாரும் அங்கே ஆள் கிடையாது சார். எனக்கு இந்த சூழலெல்லாம் பார்க்கும்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டு பேசினது பயங்கர கண்டிப்பாக சார். இவனுக்கு எந்த நிலைக்கு போவாங்க. என்னென்னா நம்ம விஜயோட படம் பார்த்தோம், சிவகாசின்னு நினைக்கிறேன். ஒரு அதே தான் அந்த ஓட்டு போகிறதுக்காக சில பேரை செட்டிங் பண்ணி அவனை தோக்க வெடிப்பான். ஆமாம் ஆமாம். எனக்கு அந்த மாதிரி இடத்துல உயிர் பலி ஒரு எண்ணம் இருக்குது சார். இந்த கத்தி படத்தில் ஒரு டைலாக் வரும், வில்லன் பேசுவான் பாருங்க. நான் வந்து அஸ்ஸாம் வந்து 50 பேரை இறக்குறேன். இது அஸ்ஸாம் வந்து 50 பேர் கலவரத்தை தூண்டி அதான் இவர் விஜய் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், லெட் யூ ஃபினிஷ்னு ஒரு டைலாக் சொல்லுவான் பாருங்கள். இந்த கார்பரேட்ஸ்லாம் உட்காந்து பேசுவானுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சதித்திட்டம் திட்டுவானுங்க. அப்போ நான் ஒருத்தன் சொல்லுவான், நான் பணம் வந்து நான் பார்த்துக்கிறேன், இந்த வேலையை இதை நான் பார்த்துக்கிறேன். அதை ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பு எடுத்துப்பானுங்க. 50 பேர் வந்து அஸ்ஸாம்லேருந்து நான் இறக்குறேன் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவானுங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து ஆதவ ஒரிஜினல் பிளான் பண்ணுறான். ஜெயிக்கணும்னா ஏதாவது குறுக்கு வழி. நான் சொல்கிறேன் சார், நேற்றுக்கு பேசின அந்த விதங்களை வச்சு நான் சொல்கிறேன். இவன் நடந்துட்டு வச்சுக்கிறேன், அவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. இது செட்டிங். ஏன்னா எடுத்த வேகத்தில் எப்படி நீ வந்து அடுத்த செகண்டில் நீ அவ்வளோ எமோஷன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டில் வீசுறது வந்து இன்னார் தான் வீசினாங்கன்னு நீ எப்படி முடிவு வந்த? டிஎம்கே தான் வீசினாங்க எப்படி முடிவு வந்த? தாவேகா தரப்புல தான் பாட்டில் வீசி நடந்ததா ஆதவ கைது செய்ய வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக சொல்கிறேன் சார், கண்டிப்பாக சொல்கிறேன். ஒன்றுமே வேணாம் சார். அந்த 2 பேர் இப்போ அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த 2 பேர் மூலமாக தெரியும். இல்லைனா இவன் அடுத்தடுத்து என்னென்ன கதை சொன்னான் கவுன்சில, எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி சொன்னா பாருங்க. எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு ஒரு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன வசனம். சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிச்சு, இனி சிசிடிவி மறக்க முடியாது. என்னடா டே, அதுக்குள்ள சிசிடிவி இது ஃபுட்டேஜ் கிடச்சிச்சு, நீங்கள் சிசிடிவி ஏதோ ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இல்லை, மொபைலில் காட்டுறாரு எதை பாருங்க. அது அப்போ எப்படி இதெல்லாம் கேட்குறேன் சார். அதுக்குள்ளே சரி ரைட், அது வந்து சிசிடிவி பிடிச்சிட்டா ரைட் ஓகே சரிங்களா. அவ்வளோ நேரத்தில் எப்படி அதுதான் அவ்வளோ சீக்கிரம் எப்படி உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி வந்து டவுன்லோட் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் எப்படி உங்கள் கைக்கு வந்துடுச்சு நான் கேட்குறேன். இதுலேயே உங்களுக்கு இது இப்போ தான் எங்கள் அப்பா அதான் சார். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இதை செட் பண்ணிவிட்டு எப்படி இப்படி டேக்கிள் பண்ணுறான் பாருங்க. பேச்சில் டக்கா அப்படியே ஜம்ப் ஆகிட்டான். என்ன போயிட்டான்னா அதுக்குள்ளே வந்து இந்த நாய்ங்கெல்லாம் கூட இந்த அடுத்தடுத்து நாய்ங்க இருக்குதுல்ல, அந்த நாய்ங்கெல்லாம் பேசுனது வார்த்தையை பார்த்தீங்களா? உடனே அவர் வந்துட்டார், பெரும்புலவர் யார், ராஜமோகன். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுக சதி, இந்த லோலாய் மணி திமுக சதி. அவர் இன்னொருத்தர் இருக்கிறார் யார், விஎஸ் பாபு. அவர் வந்து என்ன சொல்ல கேட்டால் கோட்டர் பாட்டிலா
அப்போ அது திமுக இருந்தால் அடிச்சிருப்பான். ஒரு தாய்க்கு பிறந்திருந்தா பேசுகிறானுங்க பாருங்க மேடையில், எப்படி பொறுக்கி மாதிரி. ஒரு தாய்க்கு பிறந்திருந்தா எவனா இருந்தாலும் நேரில் வந்து அடிக்கிறா. இந்த சினிமா செட்டிங் மாதிரி இல்லை சார் அது பார்க்குறதுக்கு. உள்ளபடியே நான் சொல்கிறேன், இது வந்து நான் வந்து இன்னார் பண்ணியிருப்பாங்க இன்னார் பண்ணிக்கல, விசாரணைக்கு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க, விசாரணை பண்ணும்போது தெரியுது. அடுத்த வினாடியில் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இது திமுக காரன் தான் வீசுறது, முதலமைச்சர் இது ஸ்டாலின் சார் நிப்பாட்டுங்க இதை. ஏன்னா அவ்வளோ குதிக்கிற? தோல்வி முகம் உன் முகத்தில் தெரியுதடா. நீ தோல்வின்றது உன் முகத்தை பார்த்தாலும் சொல்லுவான். எடுத்துக்கலாம் அடுத்த கதை. எங்கள் அம்மா என் கண்ணுக்கு முன்னாடி சூசைட் பண்ணாங்க, எங்கள் அம்மா கனவு வாழ்க்கை சிதைஞ்சிடுச்சு, எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்னா பாருங்க வந்து விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பேசலாமா சார்? ஆதவர்ஜுனாவோட வாழ்க்கை எல்லாமே செட்டிங் சார். செட்டிங்கிறது சார் நான் என்ன கேட்குறேன்னா இதெல்லாம் தேவையில்லை சார், இதெல்லாம் அவசியம். எதுக்குடா உங்கள் கதை, உங்கள் ஆயா கதை, உங்கள் அம்மா கதைலாம் எதுக்கு எங்களுக்கு? நான் கேட்குறேன். அப்போ இந்த விருப்பம் இல்லாமல் இருங்க, விருப்பம் இல்லாமல் இங்கே தவிர்க்க முடியாமல் பேசுகிறோம். இதுதான் வெரி சாரி. ஏன்னா நான் சார் இந்த மாதிரிலாம் பேசவே கூடாதவா. விருப்பம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. யார் இவருக்கு கல்யாணம் வச்சா அவங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம் அவங்க அப்பாவுக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதி கொடுமை பண்ணாங்களாம். உடனே இப்படி எடுத்துக்கிட்டான். எங்கள் பெரியம்மா யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா. நம்ம யார் சொன்னாலும் தப்புன்னு பிடிஆர் பேசும்போதே தலைவலிக்கும் நமக்கு. இது பிடிஆர் வந்து பேசினாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்கள் தாத்தா யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, அப்படி தான் ஆரம்பிப்பார். இதை நீங்கள் சொல்ல தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரியுமே. சரி அவராவது வந்து சொல்கிறாரு அதுக்கிட்டனா வந்து யாரையும் நெகட்டிவாக சொல்ல மாட்டார். நீங்கள் அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக சொல்கிற, அப்பாவை நெகட்டிவாக சொல்கிற. எதுக்குடா உங்கள் கதை எங்களுக்கு? வில்லிவாக்கம் மக்களுக்கு எதுக்கு இப்போ புரியுதுங்களா? இப்படி ஒரு அனுதாபத்தை திரட்டுறது, அழுகுறான், அப்படியே கண்ணில் தண்ணி வருது. எதுக்கு? இப்படியெல்லாம் பண்ணி தான் மார்ட்டின் பொண்ணை கவுத்தது. இது இதெல்லாம் டேய் நாங்கள் எவ்வளோ படம் பார்த்துருக்குறோம். இது இப்படிலாம் ஒரு சென்டிமெண்ட்டாக பேசி வீழ்த்துறது மனிதர்களை. உன் கதை எதுக்கு? சரி எல்லா கதையும் சொன்னல, இந்த கதையை சொல்லு. அம்மா கதையை சொன்ன, ஆயா கதையை சொன்னேன். இது அம்மா வந்து செத்து போன கதையை சொன்னேன். அம்மாவுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என் கண்ணுக்கு முன்னாடி அம்மா சூசைட் பண்ணி செத்தாங்க, எல்லா கதையும் சொன்னல. அப்படியே எங்களுக்கு இந்த கதையும் சொல்லு. எப்படி மார்ட்டின் பொண்ணை கவுத்த அதை சொல்லு. அந்த கதையை நீ சொல்ல மாட்டேன், நான் சொல்லவா? அசிங்கமாயிரும், அசிங்கமாயிரும். இங்கே மார்ட்டின் மகளை வந்து நம்ம வந்து கலங்கப்படுத்தக்கூடாது. புரியுதா சொல்கிறது? ஏமாந்த பொண்ணுன்னு சொல்லிக்கலாம் வேணா. யார்? இந்த அமாவாசையை பார்த்து ஏமாந்த கஸ்தூரி, இந்த அமாவாசையை பார்த்து ஏமாந்த கஸ்தூரி, அப்படி தான் நம்ம சொல்லணும். இல்லை சுஜாதான்னு வேணால் சொல்லிக்கலாம். அந்த படத்தில் அப்படி தான். கஸ்தூரி சொன்னால் சரியாக வராது, நீங்கள் சுஜாதான்னு வேணால் சொல்லிக்கலாம். அமைதிப்பட அமாவாசையில் வந்து எப்படி சுஜாதா எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் பேசுனா. சரி அது போல அது இதையா சொல்லு. நீ இப்போ கோடீஸ்வரனாக இருக்கிறல்ல, அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? நீ அந்த ஆட்கள் பண்ண சார் 150 கோடி உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ கணக்கே காட்டுற. இது கை செலவுக்கே 1.5 கோடி இருக்குன்னு காட்டுற. இப்போ நான் கேட்குறது அதே தான். எப்படி இந்த பணம் வந்தது? நீ கணக்கில் காட்டினது தான் நான் சொல்கிறேன். எப்படி இந்த பணம் வந்து சொல்ல பார்ப்போம். எந்த மன்னாரன் கம்பெனியில் நீ வேலை செஞ்ச? தங்கவேல் படத்தில் சொல்லுவார்ல, அவங்க மாமனார் கடன் கொடுத்துருப்பாரு. மன்னாரன் கம்பெனி இல்லை, மாமனார் கம்பெனி. இவ்வளோ பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ ட்ராமா போடுற, ஏமாத்துறியா நீ மக்களை? அப்படியே அழுவல என்னமோ. ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது சார், அதை யார் சொன்னாங்கன்னு நீங்கள் கேட்காதீங்க, தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அந்த வார்த்தையை மட்டும் யார் சொன்னாங்கன்னு கேட்காதீங்க. சொல்லுவாங்க, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே, அழும் ஆணை நம்பாதே. எப்படி எப்படி? சிரிக்கும் பெண்ணையும் அழும் ஆணையும் நம்பக்கூடாது. ஆனால் இது ரெண்டுமே மனிதனுடைய உணர்வு. இது தவறான ஸ்டேட்மெண்ட்டு. சிரிக்கும் பெண்ணை நம்பாதுன்றதும் தவறான ஸ்டேட்மெண்ட்டு, அழும் ஆணை நம்பாதுன்றதும் தவறான ஸ்டேட்மெண்ட்டு. ஆனாலும் சொல்லப்படும், ஒரு வார்த்தை சொல்லப்படும். ஆனால் இந்த அழறது சிரிக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு உணர்வின் வெளிப்பாடு. அது வந்து எல்லா மனிதருக்கும் அது வந்து அந்த உணர்வு உண்டு. இல்லாதவனை கொண்டு போய் ஜூவில் தான் கொண்டு போய் வைக்கணும் வச்சுங்களேன். நமக்கு இப்போ அது பிரச்சனை அது கிடையாது. ஆனால் அந்த அழக்கூடிய அந்த அழுகையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த அழுகை எங்கே அழணுமோ அங்கே தான் அழணும். ஓட்டு கேட்க போயிட்டு நீ ஓட்டு கேட்டு போகிறலடா அறிவு கட்ட ஆதவர்ஜுனா, நல்லா கவனமாக கேட்டுக்க. இதெல்லாம் எவனும் சொல்ல மாட்டான் அவனுக்கு, என்னை தவிர.
நீ ஓட்டு போட்டு கேட்டு போகிற தெரியுமா ஒரு வீட்டுக்கும் ஒரு வீட்லேயும் ஒரு கதை இருக்குது. நீங்கள் சொல்கிற கதை இருக்க, நீ சொல்கிற கதை ஒரு வீட்லேயும் ஒரு மனுஷனுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது தெரியுமா? நீ சொல்கிற பார், எங்கள் அம்மாவை விருப்பம் இல்லாமல் கட்டி கொடுத்துட்டாங்க, தொகுதி மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா சார், அதனால் என்ன பண்ணவங்கிட்ட இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு அச்சோ பாம்பா புள்ள அச்சோ ஐயோ அவங்க அம்மா சூசைட் பண்ண. நீ ஓட்டு கேட்டு போகிறல்ல, எத்தனை வீட்டில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கா, எத்தனை வீட்டில் சூசைட் நடந்திருக்கும், எத்தனை வீட்டில் கண்ணீர் இருக்கு. உங்கள்கிட்டயாவது கோடிக்கணக்கில் பணம் இருக்குடா. ஏழைங்க பழங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை கதை இருக்குது தெரியுமா? அறிவு கட்டுனே ஓட்டு போய் கேட்குறேன்னா அங்கே என்ன சொல்லணும்? நீ மக்களுக்கு தேவையான நல்லது செய்கிற இதை செய்கிற சொல்லியா ஒப்பாரி வைக்கிற உன் சொந்த கதையை கொண்டு போயிட்டு சொல்லு பார்க்கலாம். அப்படின்னா நீ சோக கதை இருக்கு. நீ மாமனார் தயவில் ஆட்டையை போட்டு உக்காந்து நல்லா தின்னுட்டு இருக்கிற நீ, அதிகாரத்துக்கு போறன்ற அந்த வெறியோட நீ ஓடிட்டு இருக்கிற நீ, இங்கே வந்து நீ எங்கிட்ட சீன் ஓட்டுற. இங்கே வந்து அப்போ பேசலாமா எல்லா கதையும்? மக்களுக்கு சேவை செய்து ஒரு அடிப்படை அதிகாரத்தை இவனுக்கு ஓட்டு கேட்டது நியாயமா ஓட்டு பணத்தை வச்சு பணத்தை சார் இவங்கிட்ட என்ன தெரியுமா பணம் இருக்கு சார், பொய்கள் நிறைய வச்சிருக்கான். இதுதான் ரொம்ப ரொம்ப பணத்தை விட பொய்கள் நிறைய இருக்கு, மூட்டை மூட்டையாக வச்சிருக்கான் பொய். சரிங்களா? இவனோட அத்தனை சரித்திரமும் எனக்கு தெரியும். இது இவனோட அத்தனை சரித்திரமும் எனக்கு தெரியும். எல்லா டீட்டெயிலும் வந்திருக்கு, அவங்க குடும்பத்தின் வாயிலாகவும் வந்திருக்கு, வெளிநபருக்கு மூலமாக இவன் எந்த செக்டாரெல்லாம் இவன் ட்ராவல் பண்ணுறானோ அவ்வளோ வந்து தகவல் வந்திருக்கு. புரியுதா சொல்லுது? தேவையில்லாமல் வந்து நீங்கள் போய் சர்ச்சையை உருவாக்கக்கூடாது. அங்கே போய் மேடையில் போய் நின்றுட்டு நிற்கிறதா சர்ச்சை. இவன் என்ன நினைக்கிறான், ஏதாவது ஒரு சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலமாக மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறான். அதுவும் வில்லிவாக்கம் மக்களாக நீங்கள் ஏமாற்றவே முடியாதுடா. தெளிவான மக்கள் சார் அங்கே. இவன் நினச்சிக்கிறான் லேபரர்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் லேபரர்ஸ் தான், பண்ணிக்கலாம் ஈஸியாக கவுத்தரலாம் நினைக்கிறான். கிடையவே கிடையாது, தெளிவாக இருப்பாங்க. ஸோ இது வந்து அசிங்கமாக இல்லை? இது முதல்ல இன்னும் அழுகுறான்னு நீலிக்கனி வடிக்கிற, அதுவே ஒரிஜினலான்னு தெரியல. என்ன பேசணும் தொகுதியில் போய் என்ன பேசணும் அதை பேசு. வில்லிவாக்கம் தொகுதியில் என்ன செய்ய அதை சொல்லு. உன் தலைவர் என்ன புடுங்கினா அதை சொல்லு. உன் கட்சி இந்த 2 வருஷத்துல என்ன புடுங்குச்சு அதை சொல்லு. தாவேக தரப்புல யாருமே மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லல. அதான் சொன்னா சார் 2024 பிப்ரவரி கட்சி தொடங்குறான். இப்போ என்னன்னு பார்த்துங்க, கரெக்டாக எவ்வளோ வருஷம்? 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் 1 மாதம் ஆகுது. அவன் சொல்கிறான் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சுன்றான் அவன் தலைவன். இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சொல்கிறது யார்? விஜய். 2 வருஷமா என்ன பிடுங்குறீங்க அந்த வில்லிவாக்கம் தொகுதிக்கு? ஆனால் ஏப்ரல் 23ஆம் தேதி தவறாமல் காலையிலே எழுந்து வந்து திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் இவங்க கதை முடிஞ்சிச்சு சார். அங்கே ஃபிக்ஸ்டான ஓட்டை மாற்ற முடியாது சார். ஏன்னா எனக்கு தெரியும் வில்லிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம வாழ்ந்த பகுதி இதெல்லாம் பெரம்பூர் வில்லிவாக்கம் இதெல்லாம் வந்து 17 வருஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷெல் அண்ட் ஃபர்னிஷிங்கில் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி 17 இயர்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோகோவர்ஸில் தான், ரயில்வேஸில் தான் வந்து நான் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்ததே. பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிறந்ததே. அப்போ எனக்கு எவ்வளோ தெரியும் அங்கே. இவன் போய் இன்னொன்று அப்படியே போய் வந்து நீ எங்கெங்கேயோ இருந்து பொறுக்கிட்டு வந்து இப்போ திடீர்னு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தை நின்றேன். காரணம் எதுக்கு நீ வில்லிவாக்கத்துக்கு? அப்படியே வில்லிவாக்கம் மக்களை இவ்வளோ பேசுகிற நீ எங்கே நிற்கணும்? கரூரில் நின்று இருக்கணும்டா. நீ நிற்க வேண்டியது தானே கரூரில்? உன் தலைவர் நிற்க வைக்க வேண்டியது தானே? அவரை கூப்பிட்றேன், சேப்பாக்கத்துலேருந்து வான்னு கூப்பிட்றேன். இது உனக்கு தைரியம் இருந்தா, தைரியம்னு சொல்ல தெரியுதா சார்? முதல்ல தைரியம் தான். தைரியம் கிடையாதுடா, அது தைரியம். அதை ஒழுங்காக சொல்ல தெரியல. அவன் தான் பதார்த்தம்ன்றான். இது சதகாப்தம் சக பதார்த்தம்ட்டான். இது பதார்த்தம் ஞாபகத்திலேயே பேசுனா கரெக்டாக பேசணும். நீ அவங்களும் சவால் விட்றனா நான் உன்னை கேட்குறேன் ஒரே வார்த்தை. குளத்தூரில் நீ நிற்க வேண்டியதானே? ஏன் விஎஸ் பாபு தள்ளி விட்ற? அது ஒரு பலியாடு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது இதில் வேற ஒரு தாய்க்கு பிறந்திருந்தா இது இவனோட டைலாக் பாருங்க, பொறிக்கு பசங்க டைலாக்கு. மேடையில் போய் ஒரு தாய்க்கு பிறந்திருந்தா. வேட்பாளர்களை விட தினம் தினம் ஒவ்வொரு காணொளி இந்த வேட்பாளருக்கு என்ன செஞ்சான், பாலியல் பலத்தில் என்ன செஞ்சான், அதுதான் சொல்கிறேன். இது பல காணொலி வெளியே வந்து சார் விஎஸ் பாபுங்க இவனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த பணத்தை செலவு பண்ணாமல், கட்சிக்கு செலவு பண்ணாமல் ஆட்டையை போட்டதுனால தான் போயிட்டு வந்து அந்த பணத்தையும் பிடிங்கிட்டு இது
கொடுத்த பணத்தை தேர்தல் செலவு கொடுத்த பணத்தை செலவு பண்ணாமல் ஆட்டையை போட்டதுனால தான் ஒரு தேர்தலில் நேராக போய் அந்த பணத்தை வாங்கி இருந்து பிடுங்கிட்டு கட்சியை விட்டு அன்றைக்கி துரத்துனது தான். நான் சொல்கிறேன் பாருங்கள், இவங்க பின்புலம் என்னன்றது எனக்கு தெரியும். விஎஸ் பாபுவோட பின்புலம்லாம் என்னன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் பேச நான் என்ன சொல்கிறேன்னா தகுதியோடு பேசுங்க. சொல்லுவாங்க சுற்றம் பார்க்கேன் குற்றம் இல்லை சொல்லுவாங்கள்ல, இங்கே சுற்றம் பார்க்கேன் குற்றம் உண்டு. இது சுற்றம் பார்க்கேன் குற்றம் உண்டு. நம்ம இவங்க நல்லவன் இவன் கேட்டால் ஆனால் தேர்தல் இது தேர்தல் காலத்தில் எப்படி செயல்படணும்? நீங்கள் 4 சவத்துக்குள்ளே பேசுறதெல்லாம் இங்கே பேச முடியாதுடா. இந்த ரோட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரிலாம் பிளாட்பாரத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரிலாம் பேச முடியாது. நீங்கள் வந்து ஒரு மேடையில் இருக்குன்னா அந்த மேடைக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஒரு தாய்க்கு பிறந்தான்னு சொல்லி பேசுகிற இப்போ யார் தெரிஞ்சிச்சு? இப்போது யார் ஒரு தாய்க்கு பிறந்தது யாருன்னு இப்போ வந்து பிடிப்பட்ட அடுத்த சில நிமிடங்களே வந்துடுச்சு. இது ப்ரொஃபைல் பிக்சரில் யார் இருந்தாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தடுத்து தெரியும். இது செட்டிங். நான் என் பார்வையில் இது செட்டிங். தாவக சார்ந்த ஒரு நபர்கள் செட்டிங் சார். நான் இப்போ நான் சொல்கிறேன் சார், இப்போ நான் சொல்கிறேன் சார், இந்த சம்பவம் இந்த சூழ்நிலையில் இதை செய்தால் இது நம்ம பக்கம்தான் வரும்ன்றது தெரியாதா சார்? அந்த அளவுக்கு அறிவில்லாதவங்களாக இருப்பாங்க. வன்முறையில் ஈடுபடலான்றது செகண்டு சார். இந்த சம்பவத்தில் நம்ம இப்படி ஒன்று நடந்தால் இப்போ காவல்துறை வந்து இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, கெடுபிடி பண்ணுறாங்கன்னு இவன் சொல்கிறான்ல, எதுக்கு ஒரு அசம்பாவிதம் தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அடுத்த செகண்ட் என்ன செய்வீங்க? நாங்கள் பல முறை நான் சொல்லிட்டு இருந்தேன். அடுத்த செகண்ட் நேராக போலீஸ்கிட்ட போயிடுறீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை நான் உங்களுடைய தோல்வி உறுதியாகிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள், காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா செத்து சுண்ணாம்புவாங்க இந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ளே. உள்ளபடியே சொல்கிறேன், ஒரு நான் கண்ண முடி நான் வந்து யாருக்கும் சப்போர்ட்டாக பேசணும் கிடையாது சார். தப்புன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாரிப்பாடைங்க நிற்கிறதுனால, இந்த தாவேக்கால நிற்கிறதுனால ஏற்கனவே சோறு தண்ணி இல்லாமல் வந்து இந்த தேர்தல் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போலீஸ்காரனும் வயிற்றில் நெருப்பு கட்டின்னு தான் இருக்கணும் உள்ளபடியே. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன சஸ்பென்ஷன் வருமா, என்ன வேலையை காப்பாற்றுறது தான் பெரிய சவால். யாருக்கு? இந்த காவல்துறைக்கே வந்து என்ன சவால்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காவலர்களுக்கும் அது எந்த நிலையில் இருந்தாலும் வேலையை காப்பாற்றணும். இது நார்மல் தேர்தலில். அதுவும் இந்த பொறுக்கி பசங்க நிற்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா சோறு தண்ணி இல்லாமல் சுற்றணும். இதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காவல்துறை பாதுகாப்பு தரல. அங்கே அழகாக பாதுகாப்பு கொடுத்தாங்க, இங்கே அழகு இல்லாமல் பாதுகாப்பு கொடுத்தாங்க. பெரம்பூரில் இப்படி பண்ணாங்க, நல்லா தெரியுது செட்டிங். ஒரு பொண்ணு மேக்கப் பண்ணிவிட்டு வந்து கண்ணாடி இல்லாமல் அழுது. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே இந்த குளத்தூரில் போகும்போது கண்ணாடி போட்டுன்னு அழுது. நல்லா தெரியுது செட்டிங்கு. எப்படி? விஜய் பார்க்க வந்து ஒரு ட்ரெஸ் காஸ்டியூம் வித்தவுட் ஃபெக்ஸ் கண்ணாடி இல்லாமல் வித்தவுட் கிளாஸ், சரிங்களா? அப்படியே வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதே அழுகை வித் கிளாஸு வேறு ட்ரெஸ்ஸு. டேய் என்னடா செட்டிங் இது? இன்னும் என்னென்ன பண்ணுவீங்க நீங்கள்? இவ்வளவும் பண்ணிவிட்டு திமுக அரசு தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம். இவனுக்கு என்ன எதிர்பார்க்குறான்னு தெரியுமா சார்? என்ன எதிர்பார்க்க தெரியுமா உங்களுக்கு? புரிஞ்சிக்க முடியுதா உங்களுக்கு? ஸ்டாலின் அல்லது உதயநிதி இவங்க 2 பேரும் வந்து நேருக்கு நேர் சவால் விடணும்னு நினைக்கிறாங்க. யார்கிட்ட? ஆதவர்ஜுனாக்கிட்டேயோ அல்லது விஜய்கிட்டேயோ நேருக்கு நேர் சவால் கொடுக்கணும். யார்? ஸ்டாலின் சொல்லணும். என்ன சொல்லணும்னு கேட்டால், விஜய் அவர்களே எங்களிடம் மோதாதே அப்படின்னு யார் சொல்லணும்னு நினைக்கிறாங்க? ஸ்டாலின் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு நேருக்கு நேர் சவால் விடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதுவரையிலும் ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா வந்து விஜய் பேரை மென்ஷன் பண்ணியோ அல்லது விஜய்க்கு சொல்லக்கூடிய கருத்துக்கு பதில் சொல்லியோ எதுவுமே பண்ணல. கருத்து எங்க? விஜய் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லவே இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவனுக்கு சின்ன பசங்க அவனுக்கு கிடக்கிறானுங்க அப்படி போங்க. இல்லைனா இவன் முட்டாள்னு சொன்னானே, இவன் சொல்கிறான்ல தைரியத்தை பற்றி இவன் பேசுகிறான், முட்டாள்னு சொல்லிலாம் ஒரு வார்த்தை விட்டான்ல. இதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க, உங்களுக்கு நடந்திருக்கிற ரெஸ்பெக்டே வேறு. இது உண்மையிலே சொல்கிறேன். திமுக காரனுக்கே ஒரு இயல்பான ஒரு குணம் ஒன்று இருக்குது. நீ வந்து நல்ல வேலை உன் நேரம் நல்லா இருக்குது. கலைஞர்லாம் செத்து போயிட்டார். ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியில் வந்து அணுகிற விதம் வேறு, ஏன் கூட்டணி கட்சியில் கூட உட்பட அணுகிற விதம் வேறு, கலைஞர் அணுகிற விதம் வேறு. நல்ல வேலை உன் நேரம் நல்லா இருக்குது, கலைஞர் செத்துட்டாருன்னு வச்சுங்க. இது நிஜமாக சொல்கிறேன். இல்லைன்னா நீ இப்போ பேசுகிற பாரு, முட்டாள்னு நீ சொன்ன பாரு ஒரு வார்த்தை, அது அப்படியே இருக்குது ரெக்கார்டு.
யார் முட்டாள் யார் அறிவாளின்றதை காமிச்சிட்டு இருப்பாங்க. வேண்டிங்க நீங்கள் இது கோயில் குளத்தில் தான் இனிமேல் போய் வேண்டணும். நீங்கள் என்னென்ன திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிங்க. உள்ளபடி நானே சொல்கிறேனே, டிஎம்கே ஆட்சி மீண்டும் வந்தாங்கன்னா நீங்கள் பேசுனது அத்தனைக்கும் பதில் கிடைக்கும். இப்போ அவங்க நிதானமாக போனது வியூகம். இந்த இடத்துல வந்து ஜான் ஆரோக்கியசாமி என்ன நினைக்கிறான், சுனில் என்ன நினைக்கிறான், நம்மளால் வந்து கணிக்க முடியும். இவன் என்ன நினைக்கிறான், நேருக்கு நேர் போட்டி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, இந்த ட்ரெண்ட் செட் ஆகணும்னு நினைக்கிறான் ஜான். அப்போ சீண்டுங்க, எவ்வளோ சீண்ட முடியும் சீண்டுங்க. உச்சபட்சம் முட்டாள்னு சொல்லிட்டா பதில் சொல்லுவாங்கல்ல, யாரா முட்டாள் சொல்ல அடிக்க வருவாங்களே, சண்டைக்கு வருவாங்கல்ல, அப்போ பார்த்துக்கலாம். அவங்க யாரும் உனக்கு சீண்ட கூட இல்லை. டேய் போங்கடா போய் ஓரமாக போய் விளையாடுங்கடா போங்கடா, அப்படி அந்த பாணியில் தான் செயல்படுறாங்க. அது உதயநிதி ஆட்டம் ரொம்ப கிளவராக அந்த விஷயத்தில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து சுனிலை பாராட்டணும். ஏன்னா அது தெரிஞ்சுட்டான், அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குன்னா அவனுக்கு மட்டும் நீங்கள் பதிலே கொடுக்காதீங்க. செந்தில் பாலாஜி சென்றீங்க, செந்தில் பாலாஜி எவ்வளோ நேரம் ஆகும்? ஆதவர்ஜுனா அவர்களே எங்களிடம் மோதாதே, செந்தில் பாலாஜி சொன்னால் அப்படி ஒரு மோதல் வந்துடும். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஏதோ ஒன்று இருக்கு. இல்லை அதை உள்ளபடியாக நான் சொல்கிறேன், எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. ரொம்ப ஓவர் பேச்சு ஓவர். இவெல்லாம் யார் நான் கேட்குறேன், இந்த லோலாய் மணி, இந்த 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 ராஜ்மோகன், யாரா நீங்களாம்? யாரை பற்றி யார் பேசுறது? ஒரு தகுதி இருக்குல்ல சார், ஒரு நியாயம் இருக்குது. நீ இந்த இப்போது இந்த சம்பவம் நடக்குது, இதில் அடிப்படையில் ஏதாவது அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? இந்த பாட்டில் பிக்சர் வந்து யாராவது அது பண்ணுவாங்களா? முதல்ல பாட்டிலோட வடிவத்தை நீங்கள் பாருங்கள் சார், இங்கே யாரும் முட்டாள் கிடையாது. அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த பாட்டம் பீஸ், அது எப்படி நீங்கள் ஒரு 10 பாட்டில் தரோம் சார், 100 பாட்டில் வந்து எனக்கு அதே மாதிரி உடச்சி கொடுங்க பார்ப்போம். 100 பாட்டில், இப்போ ஒரு வேகத்தில் சண்டை போடும்போது பாட்டில் உடைச்சா கூட சார் அப்படி வந்து உடையாது. அந்த உடஞ்ச பீஸை பார்த்தீங்கன்னா வட்டமாக இருக்குது, கீழ் பாட்டம் இருக்கிறாங்களே, அது ஒரு 100 பாட்டில் உடைங்க சார், அந்த மாதிரி உடைதா பார்ப்போம். அது வாண்டனா நீங்கள் எந்த சவத்தில் அடிங்க, தாரையில் அடிங்க, எங்கே வேணா அடிங்க, அது எப்படி கரெக்டாக அந்த கடைசி அந்த ரவுண்டு மட்டும் எப்படி உடையும்? அப்போ இது செட்டிங், இது நல்லா தெரியுது சார். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து புதுசாக கண்டுபிடிச்சாரு, நல்லா தெரியுது. இவன் பேசின பேச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களே வந்து கொண்டு வந்து சிசிடிவியில் நாங்கள் எடுத்துட்டோம்னு சொன்னது, சிசிடிவி இனிமேல் மறைக்க முடியாது சொன்னது, என்னமோ இவனுக்கு ரொம்ப நல்லவன் முறையா. கரூரில் நடந்தது இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கொளுத்தந்து யார், எரிஞ்சது யார், அப்போ அதுவும் நம்ம கேட்போம்ல. இவர் கண்டுபிடிச்சா போய் வந்து சிசிடிவி எடுத்துகிட்டு வந்துட்டாரான். நல்லா செட்டிங் பண்ணுறது இவனுக்கு ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க சார். ஏதாவது ஒன்று பண்ணி அந்த மக்கள்கிட்ட வந்து திசை திருப்பி, ஏன்னா உங்களுக்கு கம்மி சார், இப்போது 2.25 லட்சம் வாக்கு சார், அதில் வந்து 50-60% தான் போல் ஆகணும். அப்போ எவ்வளோ மிஞ்சி போனாக்கா வந்து கேட்டால் ஒரு 1.25 லட்சம் வாக்கு. 4 முனை போட்டி. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திலகபாமா நிற்கிறதுனால அந்த பிஎம்கே வன்னியர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்தாங்க. அப்போ அந்த வன்னியருடைய வாக்குகள் வந்து கணிசமான வாக்கு அவங்க வாங்குவாங்க. நாம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருநங்கை வந்து நிற்கிறாங்க, அவங்களுடைய வாக்குகள் வந்து போயிடுச்சுனாக்கா மிஞ்சி போனால் ஒரு 60-70,000 ஓட்டு வாங்கினா போதும். 60 ஒரு 70,000 வாக்குகள் வாங்கினா போதும். அப்போ அந்த 60-70,000 வாக்குகளை எப்படி வந்து கவர் பண்ணுறது? ஒரு 10,000 ஓட்டு லீடிங்கில் ஒரு 5,000 ஓட்டு லீடிங் வச்சா பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 ஓட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாமகவும் நாம் தமிழும் எடுத்துருவாங்க. அப்போ எவ்வளோ சராசரியாக ஒரு 50-60 வாக்குகள் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி கவுக்கலாம்? இவனுடைய கம்யூனிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸாகவும் அங்கே கிடையாது, இவன் ரெட்டி கம்யூனிட்டி, இவனுக்கு அந்த தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் கிடையாது எனக்கு கேட்டால் சொல்லுவேன். அதனால் என்னென்னா கிளியராக தெரிஞ்சிச்சு இவன் தோல்வி. ஆனால் அது இவன் என்ன நினைக்கிறான்னா, விஜய் படத்தை முகத்தை விஜயே நேராக வந்தால் கூட ஜெயிக்க முடியாது அந்த தொகுதியில். அவன் பெரம்பூர் நினைக்கிறான்னா 3 லட்சம் வாக்குகள் மொத்தம், புரியுதா? அப்போ போலிங் ஆகிறது ஒரு 2 லட்சம் போலிங் ஆனாலும் கூட அங்கே வந்து ஒரு 1 லட்சம் ஓட்டு வாங்கி அவன் அவன் வந்து அங்கே நிற்கிறான், அவனே பயந்து நிற்கிறான். இப்போ யார் உள்ளபடியே விஜய் பயப்படுறான். ஏன் பெரம்பூரில் நம்ம போட்டிக்கிட்டோன்னு? ஏன்னா எதிர்பார்த்த அந்த வரவேற்பு இல்லை. அவனுக்கு தானே தெரியும் எங்கெல்லாம் இவன் கையை ஆட்டினா யாருமே கையை ஆட்டாமல் திருப்பிக்கினாங்க. அவனுக்கு தான் தெரியும். வாக்கு கேட்டு போகும்போது தான் சார் தெரியும். திரும்பி முகத்தை திருப்பிப்பானுங்க, அப்போ வலிக்கும் பாருங்க. இந்த ஓட்டு கேட்டு போகும்போது இவன் நினச்சிருக்கிறான் எல்லாம் கீழே இருக்க கூட்டம், தற்கொலை கூட்டம், இவனை பார்க்க கூட்டம், அது கையாட்டுற மேலே பார்த்து கையாட்டினா நான் எங்கேயாச்சும் மேலே யாராவது நின்னாங்களா? கிடையாது. உள்ளபடியாக அவன் ஃபீல் பண்ணுறான் பெரம்பூரில் நம்ம ஜெயிக்க முடியாதுன்ட்டு. அப்போ ஏதாவது ஒரு சதி வேலை பண்ணி
ஜெயிக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணது தான் இந்த வேலை. பார்ப்போம் சார். 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க, விசாரணை போயிட்டு இருக்கு. யார் அடித்தாங்கன்னு சாட்சியம் தோடு காவல்துறை பதில் சொல்லணும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.